தம்பி சதாம் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு முன்பதாக நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற தோழர் முகமது ஹிலர் அவர்களை வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மௌலவி எச் முகமது ஹயா அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக பல்வேறு கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அன்பு சகோதரர் சவுபே மோசஸ் அவர்களை, எமக்கு முன்பாக பல கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் களப்போராளி அருமை தோழர் அருட்செல்வம் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் குணத்தொகையன் அவர்களை, முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய மாநில செயலாளர் தம்பி ராஜீவ் அவர்களை, தோழர் முகமது இத்ரீஸ் அவர்களை, வழக்கறிஞருடைய மாநில துணை செயலாளர் தோழர் குருமூர்த்தி அவர்களை, அப்துல் ரசாக் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கு பெற்று நகரமன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் அவர்களை, கிரிஜா திருமாறன் அவர்களை, நெல்லிக்குப்பத்தினுடைய நகர செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அண்ணன் மணிவண்ணன் அவர்களை, தமுகவின் நகர தலைவர் தோழர் அலி உசேன் அவர்களை, இந்திய தேசிய காங்கிரசினுடைய நகர செயலாளர் தோழர் பாரத் சல்மான் அவர்களை, தேமுதிகவுடைய நகர செயலாளர் கவிதா கஜேந்திரன் அவர்களை மற்றும் மதிமுக உள்ளிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தோழர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சியில் எம்மை அழைத்தமைக்கு முதலில் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நோன்பு என்பது ஒரு ஒழுக்கத்தை, நேர்மையை, மனித நேயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. மற்ற மதங்களில் இப்படி இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக நான் இதனை புரிந்து கொண்டேன். அன்பு தம்பி சதாம் அவர்கள் 5 ஆண்டுக்கு முன்பாக இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பொழுது இது குறித்து நான் அதிக தேடலில் புரிந்து கொள்ள நேரும் பொழுது மனிதன் புரிந்து கொள்வதற்காக இந்த நோன்பு இருப்பதாக நான் தெரிந்து கொண்டேன். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் புரிந்து கொள்கின்ற நடவடிக்கை தான் இந்த ரமலான் மாதம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். தாகத்தையும், உணவு இல்லாமல், நீர் இல்லாமல் துன்பத்தோடு வாழ்வது, இப்படி இல்லாமல் வாழ்கின்ற பிற மனிதர்களை குறித்து நாம் கவலைப்படுவது. மற்றவங்களுக்கு நீர் இல்லைன்னா, உணவு இல்லைன்னா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த நோன்பு அப்படின்றத நான் உணர்றேன், அப்படி புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் இந்த இஸ்லாம் மதம் மட்டும் அனைவருக்குமே உதவுறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு குருதி கொடுக்கணும்னா கூட ஒரு விபத்துல உடனடியா ஓடி கொடுக்குறாங்க. பசியில கிடந்தா கூட அவங்களுக்கு ஓடி பசி ஆத்துறாங்க. இப்படி இந்த இஸ்லாத்துல மட்டும்தான், இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதங்களில் இத்தகைய வழிகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு பிறருக்கு இருக்கிற வழியை தெரிந்து கொள்வதற்காக, தீர்ப்பதற்காக, அவங்களுக்கு உதவுவதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் அவங்க தன்னை வடித்துக் கொள்கிறார்கள் என்று நான் புரிந்து அந்த குணம் ஒரு கலாச்சாரமாக, ஒரு பழக்கமாக ஒரு மதத்தில் இருக்கிறது என்றால் இஸ்லாமிய மதத்தில் மட்டும்தான் இருக்கு, நான் உணர்றேன். ஆக இப்படிப்பட்ட இந்த நோன்பு நிகழ்வில் அருமை தோழர் மோசஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் வெறுப்பு பிரச்சாரங்கள் தான் இருக்குது. மனிதன் கூடு போடுவதற்கான அரசியல் நடவடிக்கைகள் தான் ஒரு அரசே முன்னெடுக்குது. ஆனா அப்படிப்பட்ட வெறுப்பை உடைப்பதற்காகத்தான் இந்த இஃப்தார்
அந்த வெறுப்பு அரசியலை உடைப்பதற்காகத்தான் இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி இருக்கிறதா நாங்க உணர்றோம். இங்க ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். அவங்க ஒரு சமூகத்தை கூறு போட நினைக்கிறாங்க, ஒருத்தவங்க எதிராக்க நினைக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் இருக்கக்கூடாது, சகோதரத்துவம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அந்த சகோதரத்துவத்தை மீட்பதற்காக, ஒரு பன்முக தன்மையை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி இருப்பதாக நான் உணர்கின்றேன். அந்த வகையில் இந்த சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தம்பி சதாம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்த அவர் ஏழை எளிய மக்களுக்காக உதவுகின்றார். என்னுடைய கையாலேயே கொடுக்க வைப்பார் மாணவர்களுக்கு. ஒரு பள்ளியில் மாணவர்களுக்கு இருக்கை, ஒட்டுமொத்த இருக்கை அமர்வதற்கு அவர் ஏற்பாடு செய்திருந்தார் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து. இப்படி ஒவ்வொரு நாளும் உதவுகின்ற குணத்தை படைத்தவர் தான் தம்பி சதாம் அவர்கள். சதாம் ஒரு கல்ச்சர் வழிநடத்தது, அந்த கல்ச்சரே உதவுறதுக்காக தான் இருக்குது. ஆக அந்த நிகழ்வில், இந்த ரமலான் நோன்பு நிகழ்வில், இஃப்தார் நிகழ்வில் நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எம்மை அழைத்தமைக்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி இடம் அவர்கள் நன்றி, வணக்கம். முன்னாள் மாவட்ட செயலர் அண்ணன் அருண் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக